ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிராமணாம் பிராமணஸ்பத நவ் ருண்பநூதிபி சீத சாதனம். ஸ்ரீ மகா கணபதியின் திருவடிகளை பணிந்து குருவருளையும் திருவருளையும் முன்னிறுத்தி இன்றைய தின ராசிபலன் பதிவை இனிதே தொடங்குவோம். வணக்கம் நேயர்களே. 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 5ஆம் நாள், மங்களகரமான வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான தமிழ் பஞ்சாங்க விவரங்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இன்றைய திதி என்ன தெரியுமா? வளர்பிறை நவமி திதி மாலை 4:17 வரை உள்ளது. அதன் பிறகு தசமி திதி தொடங்குகிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இது மாலை 5:16 வரை நீடிக்கிறது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் சித்த யோகம். மேலும் வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி அம்மனை வழிபடுவதற்கும் வாராகி அம்மனை வழிபடுவதற்கும் சிறப்பான நாளாக இந்த நாளை எடுத்துக் கொள்ளலாம். சரி, இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். இன்றைய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப் போகிறது? நன்மைகளை வழங்கக்கூடிய குரு பகவான் கடக ராசியில் உச்சநிலையில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக அமைப்புகள் 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுக்குமா? நிச்சயமாக இல்லை. ஒரு ராசிக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். மற்றொரு ராசிக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். இன்னொரு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானம் தேவைப்படலாம். அப்படியானால் யாருக்கு இன்று பணவரவு சாதகமாக இருக்கும்? யாருடைய தொழிலில் புதிய திருப்பம் ஏற்படலாம்? யாருக்கு உத்தியோகத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடும்? யார் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்? மேலும் சனி பகவானின் நிலை காரணமாக எந்த ராசிக்காரர்கள் செலவு, கடன் மற்றும் உடல் நல விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இவை அனைத்தையும் இன்றைய திருக்கணித ஜோதிட அடிப்படையிலான பார்வையில் ஒவ்வொரு ராசியாக இப்போது பார்க்கப் போகிறோம். அதனால் உங்களுடைய ராசி எது என்பதை மட்டும் பார்த்துவிட்டு செல்லாமல் உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் ராசிகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று சாதகமான பலன் எந்த ராசிக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதை விட எந்த விஷயத்தில் நமக்கு எச்சரிக்கை தேவை என்பதை தெரிந்து கொள்வது முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது கருப்பாயி சோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தொடர்ந்து வரும் தினசரி பஞ்சாங்கம், ராசிபலன் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தவறாமல் பார்க்க முடியும். சரி நேயர்களே, இப்போது திதி, நட்சத்திரம், யோகம் ஆகியவற்றை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இந்த நாளில் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாங்க, முதலில் மேஷ ராசியை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? தொழிலில் முன்னேற்றம் வருமா? பணவரவு எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் என்பதால் இதில் கவனமாக இருக்க வேண்டும். வாங்க, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் வீடான முயற்சி மற்றும் வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் என்ன நடக்கும்? தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக முடிவு எடுக்கும் மனநிலை வரும். நீண்ட நாட்களாக தயங்கி வந்த சில முயற்சிகளை மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்படியானால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல மாற்றம் பற்றிய செய்தியும் வரக்கூடும். பணவரவு எப்படி இருக்கும்? 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத வகையில் சில பணவரவு அல்லது லாப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இன்று சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம், பதற்றம் அல்லது தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படலாம்.
அப்படியானால் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாதா? முடிந்தவரை அவசரப்படாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக பெரிய முதலீடு, புதிய தொழில் தொடங்குவது, முக்கியமான பணப் பரிமாற்றம் அல்லது பெரிய அளவிலான பயணம் போன்ற விஷயங்களில் கூடுதல் நிதானம் தேவை. பேச்சிலும் கவனம் வேண்டுமா? இன்று ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் நண்பர்களிடமும் கோபமாக பேசாமல் பொறுமையாக பேசுங்கள். செலவு விஷயத்தில் எப்படி? சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கையில் பணம் வந்தவுடன் உடனே செலவு செய்துவிடாமல் தேவையானவற்றுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்கள். அப்படியானால் இன்று மேஷ ராசிக்கு மொத்த பலன் என்ன? தொழில், உத்தியோகம் மற்றும் முயற்சிகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம். பணவரவுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் சந்திராஷ்டமம் என்பதால் முக்கிய முடிவுகளில் அவசரம் வேண்டாம். பேச்சு, பணப்பரிமாற்றம், பயணம் மற்றும் முதலீடு ஆகிய 4 விஷயங்களில் மட்டும் இன்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்று வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள். நிதானமாக செயல்பட்டால் கிரக நிலைகளில் இருக்கும் சாதகமான அம்சங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இறையிருள் நிறைந்த நாளாக அமையட்டும். நல்லதே நடக்கட்டும். ரிஷப ராசி நேயர்களே, இன்று பணவரவு எப்படி இருக்கும்? தொழிலில் புதிய மாற்றங்கள் வருமா? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் குடும்பத்தில் எதில் கொஞ்சம் கவனம் தேவை? வாங்க, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பணவரவை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வலுவாக சஞ்சரிக்கிறார். இதனால் என்ன பலன்? பண விஷயத்தில் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பணவரவுகள் படிப்படியாக கைக்கு வரலாம். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும்? 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய பொறுப்பு வரலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் கிடைக்கலாம். மாற்றம் வந்தால் பயப்பட வேண்டாம். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் முழுமையாக ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் அன்பான பேச்சு இருந்தால் உறவு இன்னும் நன்றாகும். சரி, இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கிறதே. அப்படியானால் எதில் கவனம் தேவை? இங்கேதான் கொஞ்சம் நிதானம் அவசியம். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் வீட்டில் அமைதி தொடர்பாக சில சிறிய குழப்பங்கள் வரலாம். தாயாரின் உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஏற்கனவே உடல்நல பிரச்சினை இருந்தால் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. வாகன விஷயத்தில் ஏதாவது கவனம் வேண்டுமா? வாகனம் பயன்படுத்துபவர்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பில் அலட்சியம் செய்ய வேண்டாம். வாகனத்தில் ஏதாவது சிறிய பிரச்சினை இருந்தால் அதை தள்ளிப் போடாமல் சரி செய்து கொள்வது நல்லது. பிள்ளைகள் விஷயம் எப்படி இருக்கும்? 5ஆம் வீட்டில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் பிள்ளைகளின் படிப்பு அல்லது எதிர்காலம் தொடர்பாக சிறிய மனக்கவலை ஏற்படலாம். ஆனால் அதை கோபமாக வெளிப்படுத்தாமல் அவர்களிடம் அன்பாக பேசி வழிகாட்டுங்கள். இன்று ரிஷப ராசிக்காரர்கள் எதை முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பணம் மற்றும் தொழிலில் நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. குறிப்பாக வீட்டில் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். ஒரு சிறிய கருத்து வேறுபாடு கூட தேவையில்லாமல் பெரிதாகிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு இன்று எப்படி? லாப சனியின் ஆதரவால் பணவரவு மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழிலிலும் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். கூட்டுத் தொழில் மற்றும் கணவன் மனைவி உறவிலும் நல்ல புரிதல் உருவாகலாம். அதே நேரத்தில் தாயாரின் உடல்நலம், வாகன பராமரிப்பு மற்றும் பிள்ளைகளின் விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. ரிஷப ராசி நேயர்களே,
இன்று பண விஷயத்தில் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். தொழிலில் வரும் புதிய வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுங்கள். அப்படி நிதானமாக செயல்பட்டால் இன்றைய நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறையருள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். மிதுன ராசி நேயர்களே, இன்று பணவரவு எப்படி இருக்கும்? பழைய கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியுமா? உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு வருமா? அதே நேரத்தில் கோபத்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பண விஷயத்தை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையும் இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் சாதகமான சூழல் உருவாகலாம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்குமா? கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான விஷயங்கள் நகரக்கூடும். உங்கள் பேச்சின் மூலமாகவும் நன்மை கிடைக்கலாம். நீங்கள் சொல்லும் ஒரு நல்ல ஆலோசனை அல்லது உங்கள் திறமையான பேச்சு ஒரு முக்கியமான வாய்ப்பை உருவாக்கக்கூடும். பழைய கடன்கள் குறையுமா? கடன் பிரச்சினைகளை சமாளிப்பதற்கான வழிகள் உருவாகலாம். சந்திரனின் சஞ்சாரம் காரணமாக பழைய கடமைகளை முடிப்பதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை நிதானமாக கையாள முடியும். உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? உங்கள் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு அல்லது நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். இங்கேதான் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் கோபம் மற்றும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கலாம். சின்ன விஷயத்திற்கு கூட உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தில் சொன்ன வார்த்தையை திரும்பப் பெற முடியாது. அதனால் யாராவது உங்களை தூண்டினாலும் உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் எப்படி இருக்கும்? பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பேச்சால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களை பேசும்போது நிதானமாக பேசுங்கள். வீடு தொடர்பாக செலவுகள் வருமா? 4ஆம் வீட்டில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் வீடு பராமரிப்பு, பழுது பார்த்தல் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது போன்ற செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதைத் தவிர்த்து முதலில் அவசியமான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் இன்று எதை முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பண விஷயத்தில் வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. பழைய கடன் பிரச்சினைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வருவதற்கான வழியும் உருவாகலாம். ஆனால் கோபம் மட்டும் உங்கள் நல்ல வாய்ப்புகளுக்கு தடையாக மாறிவிடக்கூடாது. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இன்று எப்படி? தனஸ்தானத்தில் குருவின் வலிமையால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்திலும் புதிய வாய்ப்புகள் வரலாம். அதே நேரத்தில் ஜென்ம செவ்வாய் காரணமாக முன்கோபம், அவசர முடிவுகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்கள் அறிவும் பேச்சும். அதே பேச்சு கோபமாக மாறிவிடாமல் பார்த்து கொண்டால் இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். பணமும் நிம்மதியும் நல்ல வாய்ப்புகளும் பெருகட்டும். நல்லதே நடக்கட்டும். கடக ராசி நேயர்களே, இன்று உங்கள் மதிப்பு, மரியாதை உயருமா? பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி வருமா? சொத்து விஷயத்தில் சாதகமான முடிவு கிடைக்குமா? அதே நேரத்தில் பணம் மற்றும் பயணத்தில் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து பார்க்கலாம். முதலில் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன் ஆகியோருடன் குரு பகவான் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார்.
இதனால் என்ன பலன்? உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லும் கருத்துக்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட உங்கள் திறமையை உணரக்கூடிய சூழல் உருவாகலாம். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி வருமா? உங்கள் 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் கல்வி, வேலை அல்லது அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் மீது நீங்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான சூழலும் உருவாகலாம். சொத்து விஷயத்தில் எப்படி இருக்கும்? 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில சொத்து அல்லது பூர்வீக விவகாரங்கள் படிப்படியாக முன்னேறலாம். சாதகமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து செயல்படுவது நல்லது. இங்கே பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவை. 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் பணத்தை கையாளும் போது அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். குறிப்பாக இன்று பெரிய தொகையை யாருக்கும் கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணத்தை முதலீடு செய்யலாமா? முதலீடு செய்ய வேண்டிய சூழல் இருந்தால் முழுமையாக ஆராய்ந்து ஆவணங்களை சரிபார்த்த பிறகே முடிவு எடுங்கள். யாராவது அவசரமாக பணம் கேட்கிறார்கள் என்பதற்காக உடனே கொடுத்துவிட வேண்டாம். பயணம் மற்றும் வாகனத்தில் கவனம் வேண்டுமா? 8ஆம் வீட்டில் ராகுவும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் வாகனம் ஓட்டுபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அவசரமாக வாகனம் ஓட்ட வேண்டாம். குறிப்பாக நீண்ட தூர பயணம் இருந்தால் வாகனத்தின் நிலையை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சிலும் கவனம் வேண்டுமா? பண விஷயத்தில் மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் பேச்சை நிதானமாக வைத்துக் கொள்வது நல்லது. கோபத்தில் சொல்லும் ஒரு வார்த்தை தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். மொத்தத்தில் கடக ராசிக்கு இன்று எப்படி? ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சநிலையில் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை, மதிப்பு மற்றும் மரியாதை உயரக்கூடிய நாள். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். சொத்து தொடர்பான இழுபறிகளும் படிப்படியாக நகரலாம். அதே நேரத்தில் பணப் பரிமாற்றம், பெரிய தொகை கடன் கொடுப்பது மற்றும் வாகன பயணங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. கடக ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பணம் மற்றும் பயண விஷயங்களில் மட்டும் ஒரு படி நிதானமாக செயல்படுங்கள். குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று பணவரவு எப்படி இருக்கும்? தொழிலில் லாபம் கிடைக்குமா? வீடு மற்றும் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? அதே நேரத்தில் அஷ்டம சனி இருப்பதால் எதில் கூடுதல் கவனம் தேவை? வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பணவரவை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக சஞ்சரிக்கிறார். இதனால் தொழில் மற்றும் வருமானம் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கட்டுமானம் அல்லது நிலம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில பணவரவுகளும் கைக்கு வரலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? லாபஸ்தான செவ்வாய் உங்கள் முயற்சிகளுக்கு வேகத்தை கொடுக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். ஆனால் ஒரு விஷயம், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக பெரிய முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தம் என்றால் முழுமையாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. வீடு மற்றும் குடும்பத்தில் எப்படி இருக்கும்? 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகலாம். தாயாரின் ஆதரவு கிடைக்கலாம். வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குவது அல்லது வீட்டை அழகுபடுத்துவது போன்ற எண்ணங்களும் வரலாம். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு நிம்மதியை தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனியின் காலகட்டம் என்பதால் கூடுதல் நிதானம் தேவை. புதிய காரியங்களை தொடங்கும் போது தாமதம் ஏற்படலாம். ஒரு வேலை முடியும் என்று நினைத்தால் எதிர்பாராத காரணத்தால் மீண்டும் அதற்காக அலைந்து திரிய வேண்டிய சூழல் வரலாம். அதனால் ஒரு விஷயத்துக்கு போதுமான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள்.
பணத்தைப் பற்றி என்ன சொல்கிறது கிரகநிலை? 2ஆம் வீட்டில் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமாகிவிட்டால் சேமிப்பு குறைந்துவிடும். அதனால் இன்று தேவை, ஆசை இரண்டையும் பிரித்து பார்த்து செலவு செய்யுங்கள். கடன் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 12ஆம் வீட்டில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்த சில கடன் சுமைகள் அல்லது உடல் நல பிரச்சினைகளின் தாக்கம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லது. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இன்று எப்படி? லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. வீடு மற்றும் குடும்பத்திலும் ஆதரவு கிடைக்கலாம். ஆனால் அஷ்டம சனியின் காரணமாக புதிய முயற்சிகளில் தாமதம் அல்லது அலைச்சல் ஏற்படலாம். மேலும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் உடனே ஓடிச் சென்று முடிவு எடுக்க வேண்டாம். ஒருமுறை யோசித்து மறுமுறை சரிபார்த்து அதன் பிறகு செயல்படுங்கள். நிதானமாக செயல்பட்டால் லாபஸ்தான செவ்வாயின் சாதக பலனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். கன்னி ராசி நேயர்களே, இன்று பணவரவு அதிகரிக்குமா? தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்குமா? இளைய சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகுமா? அதே நேரத்தில் குடும்ப உறவில் எதில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து பார்க்கலாம். முதலில் பணவரவை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் உங்கள் ராசிநாதன் புதனுடன் குரு பகவான் வலுவாக சஞ்சரிக்கிறார். இதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கலாம். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன் படிப்படியாக கைக்கு வரக்கூடிய நாள் இது. இளைய சகோதரர்கள் மூலம் நன்மை இருக்குமா? உங்கள் 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கலாம். இளைய சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்து ஒரு முயற்சியை இன்று தைரியமாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் வரலாம். உத்தியோகத்தில் எப்படி இருக்கும்? 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் வேகம் அதிகரிக்கலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு தேடி வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர் அல்லது புதிய முயற்சிக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் வேகத்தோடு நிதானமும் இருக்க வேண்டும். இங்கே குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்கள் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பெரிய பிரச்சனை இல்லாத விஷயத்தை கூட விவாதமாக மாற்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பது தோல்வி கிடையாது. அது உறவை காப்பாற்றும் புத்திசாலித்தனமான முடிவு. உங்கள் மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஜென்ம ராசியிலேயே சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் சோர்வு அல்லது தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். என்னால் முடியுமா என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட வேண்டாம். உங்களுடைய திறமையை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இன்று எப்படி? லாபஸ்தானத்தில் குருவின் வலிமையால் பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் வேகம் வரும். இளைய சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவு மற்றும் கூட்டுத் தொழில் விஷயங்களில் சனியின் தாக்கத்தால் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் நாள். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் குடும்ப உறவுகளில் மட்டும் நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள். அப்படி நிதானமாக செயல்பட்டால் இன்றைய நல்ல கிரக பலன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும்.
துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைக்குமா? பணவரவு எப்படி இருக்கும்? எதிரிகள் தொல்லை குறையுமா? அதே நேரத்தில் வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டிய சூழல் வருமா? வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் குரு பகவான் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். இது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வலிமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு தொடர்பான செய்தி வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள், முக்கியமான வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய திறமை மேலதிகாரிகளின் கவனத்திற்கும் வரக்கூடும். பணவரவு எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வு தொடர்பான பேச்சுகள் நடைபெறலாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக செலவு செய்தாலும் அதில் ஒரு மனநிறைவு கிடைக்கக்கூடும். எதிரிகள் அல்லது போட்டியாளர்களால் பிரச்சனை இருக்குமா? 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களை எதிர்த்து செயல்பட நினைப்பவர்கள் பலம் குறையக்கூடிய சூழல் இருக்கிறது. வேலை அல்லது தொழிலில் போட்டி இருந்தாலும் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். தந்தை வழி ஆதரவு எப்படி இருக்கும்? 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம். முக்கியமான ஒரு முடிவில் அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். சரி, இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கிறதே. அப்படியானால் இன்று எதில் கவனம் தேவை? இங்கே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருப்பதால் செலவுகளை மட்டும் கவனமாக கையாள வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங், வீட்டிற்கான கூடுதல் செலவுகள் என்று பணம் தெரியாமலேயே வெளியேறக்கூடும். அதனால் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் அதிகரிப்பது நல்ல விஷயம். ஆனால் சேமிப்பை காப்பாற்றுவது அதைவிட முக்கியம். ஒரு சிறிய பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் பணத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல பேச்சுகள் நடைபெறலாம். சுப நிகழ்வு தொடர்பான பேச்சுகள் வரக்கூடும். ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்லது. மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இன்று எப்படி? 10ஆம் வீட்டில் குரு பகவானின் வலிமையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பணவரவு திருப்திகரமாக இருக்கலாம். எதிரிகள் பலவீனமடையலாம். தந்தை வழி ஆதரவும் கிடைக்கலாம். ஆனால் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் நாள். தொழிலில் வரும் நல்ல வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். அதே நேரத்தில் பணம் கையில் வந்தவுடன் தேவையில்லாமல் செலவு செய்துவிடாதீர்கள். வருமானத்தில் வளர்ச்சி, செலவில் கட்டுப்பாடு, இந்த 2 விஷயங்களையும் சமநிலைப்படுத்தினால் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா? தந்தை வழி சொத்து அல்லது ஆதரவு கிடைக்குமா? திடீர் பணவரவு வருமா? அதே நேரத்தில் மனக்குழப்பம் எதனால் ஏற்படலாம்? வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்து அல்லது பிதர்வழி சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பணவரவு எப்படி இருக்கும்? உங்கள் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவு அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான ஒரு விஷயம் நகரக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது.
இங்கே உங்கள் மனநிலையை மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் பலவீனமாக சஞ்சரிப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பம் அல்லது தெளிவில்லாத சிந்தனைகள் வரலாம். ஒரு விஷயத்தைப் பற்றி அதிகமாக யோசித்து முடிவெடுக்க முடியாமல் குழம்பக்கூடிய சூழலும் இருக்கலாம். அதனால் இன்று முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அவசரப்படாமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கோபத்தைப் பற்றியும் கவனம் வேண்டுமா? உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முன்கோபம் அதிகரிக்கலாம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் அந்த ஒரு நிமிட கோபம் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிவிடக்கூடும். அதனால் இன்று கோபத்திற்கு பதில் நிதானத்தை தேர்வு செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் என்ன கவனம்? உடலில் அதிக உஷ்ணம், சோர்வு அல்லது இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்கனவே இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு மற்றும் தூக்க நேரத்தையும் சீராக வைத்துக் கொள்வது நல்லது. உடல்நலக் குறைபாடு இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இன்று எப்படி? பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானின் வலிமையால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். தந்தையின் ஆதரவு, பெரியவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் சொத்து தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பணவரவிலும் சாதகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஜென்ம சந்திரனின் தாக்கத்தால் மனக்குழப்பம் வரலாம். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தையும் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்தாலும் அதை அவசரமாக பிடிக்க வேண்டாம். முதலில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு முடிவு எடுங்கள். அப்படி நிதானமாக செயல்பட்டால் பாக்கியஸ்தான குருவின் சாதகமான பலன்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். தனுசு ராசி நேயர்களே, இன்று எதிர்பாராத பணவரவு வருமா? பழைய இன்சூரன்ஸ் அல்லது ஆவணங்கள் மூலம் லாபம் கிடைக்குமா? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? அதே நேரத்தில் வீண் அலைச்சல் எதனால் ஏற்படலாம்? வாங்க, இன்றைய கிரக நிலையை வைத்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பணவரவை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இதனால் எதிர்பாராத வழிகளில் சில நிதி வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த இன்சூரன்ஸ், பாலிசி அல்லது ஆவணங்கள் தொடர்பான பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து பணம் வருவது போன்ற சூழலும் உருவாகலாம். ஆனால் எந்த பணவரவாக இருந்தாலும் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. உங்கள் முயற்சிகள் எப்படி இருக்கும்? 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் தைரியமும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற உறுதி பிறக்கும். முயற்சியில் தாமதம் இருந்தாலும் தொடர்ந்து செயல்பட்டால் நல்ல முடிவை நோக்கி நகர முடியும். தொழிலில் எப்படி இருக்கும்? 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கலை, அழகு, வடிவமைப்பு, ஆடை, பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தலாம். ஆனால் எந்த புதிய முதலீட்டையும் அவசரமாக செய்ய வேண்டாம். உங்கள் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். தேவையில்லாத பயணங்கள், திட்டமிடாத செலவுகள் அல்லது எதிர்பாராத சுப செலவுகள் வரலாம். மனதிலும் ஒருவிதமான சோர்வு ஏற்படலாம். இரவில் தூக்கம் சரியாக இல்லாமல் போகும் சூழல் இருந்தால் மொபைல் மற்றும் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து ஓய்வெடுப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இங்கேதான் கொஞ்சம் நிதானம் தேவை. உங்கள் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறிய விஷயம் கூட விவாதமாக மாறக்கூடும். நான் சொல்வதுதான் சரி என்று இருவரும் பிடிவாதமாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகலாம். அதனால் இன்று ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதைக் காட்டிலும் உறவை காப்பாற்றுவது முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள். அன்பாக பேசினால் பிரச்சனை எளிதாகிவிடும். பணத்திலும் கவனம் தேவைதானே? சந்திரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் இன்று பெரிய பொருட்கள் வாங்குவது அல்லது அவசர முதலீடு செய்வதைத் தவிர்த்து தேவையான செலவுகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்கள்.
மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இன்று எப்படி? ராசிநாதன் குருவின் வலிமையால் எதிர்பாராத நிதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்சூரன்ஸ் அல்லது நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கலாம். முயற்சிகளில் தைரியம் அதிகரிக்கும். தொழிலிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் 12ஆம் வீட்டு சந்திரனால் வீண் அலைச்சல் மற்றும் செலவுகள் வரலாம். 7ஆம் வீட்டு செவ்வாயால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, இன்று பணம் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் செலவில் கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் யாராவது கோபமாக பேசினாலும் நீங்கள் மட்டும் நிதானமாக பதில் சொல்லுங்கள். பணம் வந்தால் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உறவு இருந்தால் அதை அன்பால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறையருள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்கிறது? முக்கியமான கிரக நிலை என்ன? மகர ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள். 2ஆம் வீட்டில் சனி பகவானும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் 11ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார்கள். அப்படியானால் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமான சாதக பலன் என்ன? உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய சாதகமான அமைப்பு. இதனால் திருமணத் தடைகள் நீங்கி நீண்ட நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவை நோக்கிச் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மற்றும் பண விஷயங்களில் எப்படி இருக்கும்? 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் மற்றும் உங்களுடைய பழைய தொடர்புகள் மூலமாக எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் உங்களை எதிர்த்து செயல்படுபவர்களின் தாக்கம் குறைந்து போட்டிகளில் நீங்கள் முன்னிலை பெறும் சூழல் உருவாகலாம். அப்படியென்றால் எல்லாமே சாதகமாகத்தானா இருக்கிறது? எதில் கவனமாக இருக்க வேண்டும்? இங்கேதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது. 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பேச்சில் நிதானம் மிகவும் அவசியம். கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். குறிப்பாக குடும்பத்தினரிடம் மென்மையாக பேசுவது நல்லது. பயணம் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏதாவது கவனம் தேவையா? 8ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் அல்லது வாகன பயணங்களில் சிறிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் அவசர பயணங்களைத் தவிர்த்து வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அப்படியானால் இன்றைய நாளை மகர ராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? 7ஆம் இடத்து குருவின் உச்சபலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் மதிப்பு மரியாதையையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் 2ஆம் இடத்து சனியின் தாக்கத்தால் பேச்சிலும் பணப் பரிமாற்றத்திலும் மட்டும் அதிக கவனம் தேவை. ஒரு வார்த்தையில் சொன்னால், குரு பலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் எச்சரிக்கையை மறந்துவிடாதீர்கள். நிதானமாக செயல்பட்டால் இன்றைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்கிறது? முக்கியமான கிரக நிலை என்ன? கும்ப ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சதுரஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள். 5ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சனி பகவான், முதல் வீட்டில் ராகு ஆகியோர் சஞ்சரிக்கிறார்கள். அப்படியானால் இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன சாதகமான பலன் கிடைக்கும்? 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய அறிவுத்திறனும் நிர்வாகத் திறமையும் சிறப்பாக வெளிப்படும். முக்கியமான விஷயங்களில் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடன் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏதாவது நல்ல மாற்றம் இருக்கிறதா? 6ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த கடன் பிரச்சினைகள் மற்றும் சில உடல்நலக் குறைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது.
எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் மனவலிமையும் கிடைக்கும். அப்படியென்றால் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லையா? ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் 7.5 சனி காலத்தின் தாக்கம் இருப்பதாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. இதனால் தேவையில்லாத விரயச் செலவுகள், தாமதங்கள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படலாம். மேலும் 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவி அல்லது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் பேசும்போது விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அப்படியானால் இன்றைய நாளில் கும்ப ராசிக்காரர்கள் எதை முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? செவ்வாயின் பலத்தால் அறிவுத்திறனும் செயல்திறனும் அதிகரிக்கும். குருவின் பலத்தால் எதிர்ப்புகளையும் பிரச்சினைகளையும் சமாளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் அவசர முடிவுகள் வேண்டாம். தேவையில்லாத செலவுகள் வேண்டாம். பேச்சிலும் நிதானம் வேண்டும். ஒரு வார்த்தையில் சொன்னால், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், பொறுமையுடன் செயல்படுங்கள். அப்படி செய்தால் இன்றைய நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்கிறது? முக்கியமான கிரக நிலை என்ன? மீன ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்று குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள். முதல் வீட்டில் சனி பகவானும், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், 9ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார்கள். 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று குரு இருப்பது நல்ல பலனா? ஆம். இது மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான சாதகமான அமைப்பு. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருப்பதால் பூர்வ புண்ணிய பலம் கை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். பிள்ளைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். அவர்களின் கல்வி அல்லது வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சொத்து மற்றும் குடும்ப விஷயங்களில் எப்படி இருக்கும்? பூர்வீக சொத்து தொடர்பாக நீண்ட நாட்களாக இருந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமான முடிவை நோக்கிச் செல்ல வாய்ப்பு உள்ளது. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் தந்தை வழி ஆதரவும், ஆன்மீக பயணங்கள் மூலமாக மன அமைதியும் கிடைக்கலாம். அப்படியென்றால் இன்று முழுவதும் சாதகமான நாள்தானே? நல்ல பலன்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனம் தேவை. சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ஜென்ம சனியின் தாக்கம் இருப்பதாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. இதனால் மன உளைச்சல், தேவையில்லாத அலைச்சல் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீடு மற்றும் வாகனம் தொடர்பாக ஏதாவது கவனம் தேவையா? ஆம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வீடு, வாகனம் அல்லது வீட்டு உபகரணங்கள் தொடர்பாக திடீர் செலவுகள் வரலாம். வாகனம் ஓட்டும்போது அவசரத்தை தவிர்த்து கவனமாகச் செல்லுங்கள். அப்படியானால் மீன ராசிக்காரர்கள் இன்று என்ன செய்ய வேண்டும்? 5ஆம் இடத்து குருவின் உச்ச பலத்தை நல்ல முயற்சிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள், கல்வி, ஆன்மீகம் மற்றும் சொத்து தொடர்பான நல்ல வாய்ப்புகளை நிதானமாக அணுகுங்கள். அதே நேரத்தில் ஜென்ம சனியின் தாக்கம் இருப்பதால் ஆடம்பரச் செலவுகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஒரு வார்த்தையில் சொன்னால், குரு நல்ல வாய்ப்புகளை தருகிறார். சனி பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். பொறுமையுடன் செயல்பட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக அமையும். சரி, இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துவிட்டோம். மொத்தத்தில் இந்த நாள் எப்படி இருக்கிறது? நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மங்களகரமான ஆவணி மாத வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்கணித கிரக நிலைகளின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான சாதக பாதக பலன்களை முழுமையாக பார்த்தோம். எந்த ராசிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்? குரு பகவானின் உச்ச பலத்தால் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, பணவரவு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. அதே நேரத்தில்
ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனியின் தாக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் கூடுதல் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முக்கியமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகள், முக்கிய பண பரிமாற்றங்கள் மற்றும் அவசர முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை. நாம் பார்த்த இந்த ராசிபலன் எல்லோருக்கும் அப்படியே பொருந்துமா? இல்லை. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலான பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்தி, பிறந்த நேர கிரக நிலைகள் ஆகியவற்றைப் பொறுத்து பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம். அப்படியானால் தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் ஆகிய விவரங்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடலாம். நம்முடைய அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகளை எப்படி தவறாமல் பார்க்கலாம்? நமது சேனலில் தொடர்ந்து வெளிவரும் தினசரி ராசிபலன், பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக தகவல்களை தவறாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மலரட்டும். இறைவனின் அருளும் குருவருளும் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.